ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜி ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் பச்சை பூண்டு சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் தான் டீட்டெயிலாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பச்சை பூண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எப்படிலாம் நம்மளுக்கு உதவுதுன்னு பார்க்கலாம். பச்சை பூண்டை நாம் வெறும் வயிற்றில் தினமும் சாப்பிடும்போது அதில் பூண்டில் அழற்சி எதிர்ப்பு குணங்கள் அடங்கியுள்ளது. இதனால் நம் உடலில் அழற்சிகளை எதிர்த்து போராட உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதில் டயாலின் சல்ஃபைடு மற்றும் தியாகரோமினன் ஆகியவை பூண்டில் இருப்பதனால கீழ்வாத பிரச்சனைகளையும் இது குணப்படுத்துது. இது ஒரு அலர்ஜிக்கு ஏற்படுற அழற்சியையும் குணப்படுத்துது இந்த பூண்டு. அடுத்ததாக இது என்னென்ன நன்மைகள் தருதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பச்சை பூண்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டா இரத்த அழுத்தம் அதிகரிப்பதை குறைக்கிறது. இதய நோய் வருவதை தடுக்குது. ஒரு டம்ளர் பாலுடன் ஒரு டம்ளர் தண்ணி, 10 மிளகு, சிறிது மஞ்சள் பவுடர், ஒரு பூண்டு உரித்து முழு பற்கள் ஆகியவற்றை நன்கு கொதிக்க வைத்து ஒரு டம்ளர் ஆனவுடன் வடிகட்டி அப்பாலை அருந்தினால் இரத்த அழுத்தம் குறையும். அது மட்டும் இல்லாமல் இரத்த அழுத்தத்திற்கான அறிகுறிகளிலிருந்து நிவாரணம் தருவதாக ஆய்வுகள் கண்டறிய உள்ளது. வியர்வையை பெருக்கி உடற்சக்தியை அதிகப்படுத்துது. தாய்ப்பால் விருத்தி செய்யும். சளியை கரைத்து சுவாச தடையை நீக்கும். ஜீரண சக்தி அபிவிருத்தி செய்யும். இரத்த கொதிப்பை தணிக்கும். உடல் பருமனை, இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைக்கும். பச்சை பூண்டு சாப்பிட்டால் கல்லீரல் மற்றும் சிறுநீர்ப்பை சரியாக செயல்படும் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் நீங்கும். குறிப்பாக அஜீரணம் மற்றும் பசியின்மை போன்றவை நீங்கும். பச்சை பூண்டு மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும். இதய அடைப்பை நீக்கி நீரிழிவு நோயாளிகளை சர்க்கரை அளவையும் குறைக்கும். ஆண்களின் ஹார்மோன்கள் உற்பத்திக்கு வீரியம் அதிகரிக்கச் செய்யும். பூண்டில் உள்ள இதர், நுரையீரல் குழாய் மற்றும் முகத்தில் அமைந்துள்ள சைனஸ் குழிகளில் படிந்திருக்கும் கெட்டியான சளியை இலக்கி வெளியேற்றிவிடும். தொண்டை சதையை நீக்கும். இது மாதிரி பல நன்மைகள் நம்மளுக்கு இந்த பச்சை பூண்டு சாப்பிட்றதுனால கிடைக்குது. ஸோ நீங்களும் வெறும் வயிற்றில் முடிஞ்ச அளவுக்கு தினமும் சாப்பிட்லனாலும் 1 to 1 நாள் இல்லை வாரத்தில் ஒரு 3 நாளாவது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பூண்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்னு டீட்டெயிலாக பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.